மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது அப்படிங்கிற செய்தி வந்தபோது எத்தனை பேருக்கு ஆச்சரியமா வந்துச்சு, அதிர்ச்சியா வந்துச்சு. முதல்ல நான் கை தூக்கிறேன். எனக்கு உள்ளபடியே இந்த மனுஷன் எப்படிப்பா அந்த கேஸில் மாட்டினார் அப்படிங்கிறதா எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரி தேடி பார்ப்போம், எப்படிலாம் போயிருக்காரு, என்னென்னலாம் நடந்திருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியை கொண்டு போய் நமக்கு விடுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. அதாவது பார்த்தீங்கன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது, இதை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. உங்களுக்கு இதை பற்றி ஆழமாகவும் தெளிவாகவும் எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் கைது அப்படிங்கிற செய்தியை எடுத்து பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசணும்னா, போன மாதம் 22 சென்னையில் ஒரு பார் சண்டை நடந்துச்சு. நிச்சயமாக அந்த செய்தியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எனக்கு சைடில் கிடச்சா கூட அந்த செய்தியை நான் போடுறேன். இந்த சண்டைனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்ற முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது, என்ன சண்டை அங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது அதிமுகவில் முன்னாடி தகவல் தொழில்நுட்ப அணியில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற பிரசாந்த் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் ஒரு அணியும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ்கார் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையன் ஒரு அணியாவும், ரெண்டு பேருக்கு நடுவில் பார்ல பார்த்தீங்கன்னா சரக்கு போடும்போது ரெண்டு தரப்புக்கும் நடுவில் சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா பெரும் சண்டையாக மாறி அந்த பார்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் உடைச்சு பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சு அந்த பாரை சின்ன பின்னமாக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனையானது நடந்துச்சு. ஏன்னா பிரசாந்த் அவர்கள் மட்டும் இந்த சண்டையில் இடம்பெறும் போது பார்த்தீங்கன்னா அஜித் வாண்டையார் அவர்களும் இந்த சண்டைக்குள்ளே வந்துட்டாங்க. சண்டைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாரோட நிலைமையே மாறி போச்சு அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல ரெண்டாவது தகவலாக இருக்குது. அப்போ போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா? இதை பற்றி விசாரிச்சு ஒரு புலன் விசாரணைலாம் செய்வாங்கல்ல. இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஃபோன் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் போதைப் பொருள் அப்படிங்கிற மூணாவது லேயரானது உள்ள வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேற சில விஷயங்களை சிக்கியிருக்காரு. இந்த அடிதடி பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தில் சிக்கியிருக்கார் அப்படிங்கிற தகவல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூடுதலாக போதைப் பொருளையும் சிக்கியிருக்கார் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இந்த பார் சண்டை நடக்குது. சண்டையில் பார்த்தீங்கன்னா சண்டையில் ஈடுபட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் அப்படிங்கிற மூணாவது லேயருக்குள்ளேயும் போகிறாங்க போலீஸ்காரங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இதை பற்றி ஆழமாக தேடி பார்க்கும்போது இந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஒருத்தருக்கு எப்படி போதைப் பொருள் கிடைக்குது அப்படிங்கிற அந்த ஆர்ஜினை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒருத்தரை பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த இவர் இருக்கார்ல, இந்த பிரசாந்த் இருக்கார்ல, இவருக்கு போதைப் பொருள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சேலத்துக்காரர் தான். இவர் போதைப் பொருள் கொடுத்தது மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் இந்த வழக்குள்ள வர்றாரு. இவரையும் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு எப்படி போதைப் பொருள் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கும்ல. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஜான் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் லார்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ தீவிரமாக பார்த்தீங்கன்னா ட்ரக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ண பிறகு புலன் விசாரணையில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. கனா அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்கா பக்கம் அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு நாடு போல் அந்த பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை பார்த்தீங்கன்னா இவர் இந்த ரெண்டு பேருக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு பேரில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு மூலமாக பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ரீகாந்துக்கு போயிருக்கு. இப்போ பிரசாந்த் கிட்ட ட்ரக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு ஆழமாகவும் தெளிவாகவும் நிச்சயமாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி கட்ட பஞ்சாயத்து மட்டும் கிடையாது, போதைப் பொருள் மட்டும் கிடையாது, இவர் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையில் இருக்கார். இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேர் வந்து தீங்கிரை. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரசாந்த் தான். பிரசாந்த் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் நடிக்கிறாங்க. அப்பம்போது ரெண்டு பேருக்கு நடுவில் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து அந்த போதைப் பொருள் சப்ளை அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு. அதன் மூலியமாக அந்த போதைப் பொருளானது சப்ளை செய்யப்பட்டிருக்கு. ஒரு தடவை ரெண்டு தடவை சப்ளை ஆகலாம்னு சொல்கிறாங்க. 40 முறை பார்த்தீங்கன்னா வட்ட போதைப் பொருள் வாங்கியிருக்காங்க 2023 இப்போ வரைக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஆன்லைன் கணக்கில். ஆஃப்லைன் கணக்கில் எத்தனை தடவை வாங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இவரோட ஜிபேல செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 4,12,000 ரூபாய் வந்து போதைப் பொருளுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவர் செலவழிச்சிருக்கார் அப்படிங்கிறது ஜிபேல சில தகவல் இருக்கு. ஸோ இந்த பிரசாந்த் அவர்கள் மாட்டின பிறகு ஸ்ரீகாந்த் அவர்களில் போயிட்டு யார் யார்ட்ட நீ போதைப் பொருள் சப்ளை பண்ண, என்ன ஏது எல்லாருமே சொல்லு. ஏன்னா இங்கே போதைப் பொருள் கடத்துறதும் தப்பு, போதைப் பொருள் பயன்படுத்துறதும் தப்பு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் யார் யார்ட்ட தான் போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள்ட்ட கிடுக்குப்புடி விசாரணை பண்ணுறாங்க. அந்த கிடுக்குப்புடி விசாரணையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களும் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற உண்மைத்தன்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் அவர்களை போயிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான்லாம் பயன்படுத்தலை, நான்லாம் செய்யலை, என் வீட்டில் வேணால் தேடிக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வீட்டில் தேடும் போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான விஷயமும் கிடைக்கல. ஆனால் இவர் கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற அந்த போலீஸ்காரங்களோட அந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா
சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சோதனை செஞ்சிடலாம், நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு டவுட் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போவோம், சோதனை பண்ணுவோம், அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த மாதிரியை வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்தலாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், அது அடிப்படையில் நம்ம முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்காரு, கொக்கைன் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற உண்மைத்தன்மை தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 நாள் வரைக்கும் கண்டுபிடிச்சலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் போதைப் பொருள் பயன்படுத்தணும்னா 45 நாள் வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தின தகவலை மருத்துவமனையில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. மருத்துவ சோதனை மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் எனக்கு முதல் சிறை ஏசி வேணும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காரு. முதல் சிறை ஏசியை வந்து ஓகே அலோவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிறையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்த 15 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிறையில் ஸ்ரீகாந்த் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பின்னணியாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இவரோட பர்சனல் லைஃப் ஒரு மாதிரி போயிடுச்சு. அதாவது திரைப்படம் வந்து ஒரு காலகட்டத்தில் நல்ல எமர்ஜாய் வந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா ரோஜா பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானார் 2002. அதுக்கப்புறம் சில படங்கள் நல்லா அமைஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சில படங்கள் நல்லா அமையலை. 2012 பார்த்தீங்கன்னா நண்பன் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக மறுபடியும் பேசப்பட்டார். அதுக்கப்புறம் இவருக்கான அந்த கேரியரில் சில விஷயங்கள் சரியாக நடக்கலை, அதனால இவர் இந்த பக்கம் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயத்த சொல்கிறாங்க. பர்சனல் லைஃபும் சரியா இல்லை, ப்ரொஃபஷனல் லைஃபும் சரியா இல்லை, அதனால போதைக்கு அடிமையாயிட்டார் அப்படிங்கிற தகவலை பெருசாக பேசுகிறாங்க. இந்த வழக்கை எல்லாருமே ஆழமாகவும் தெளிவாகவும் பார்க்கறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போதைப் பொருளை பயன்படுத்தின குற்றம் மட்டும்தான் செஞ்சிருக்காரா அல்லது போதைப் பொருளை இங்கேருந்து வாங்கி விற்பனை பண்ணியிருக்காரா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்வியும் இங்கே எல்லாரும் வச்சிருக்கு. ஏன்னா பிரசாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு ஒரு கிராமம் வாங்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு 12000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இந்த 12000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு கிராமம் 12000 ரூபாய்க்கு வாங்கின இவர் போதைப் பொருளை பயன்படுத்த மட்டும்தான் செஞ்சிருக்காரா இல்லை வேற சில பேருக்கு கூடுதல் லாபத்தை வச்சு கொடுத்துருக்காரா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இங்கே எல்லாரும் வச்சிருக்கு. அந்த விஷயத்தில் தான் கழுகு படத்தை நடித்த ஒரு நடிகரை இந்த விசாரணை வளையத்தூள கொண்டு வந்திருக்காங்க, சம்மன் அமைச்சிருக்காங்க. அவர் திரைப்பட படப்பிடிப்பில் இருக்கிறனால கூடிய சீக்கிரம் அந்த சம்மன் விஷயத்தில் அவர் சந்திப்பார் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. இங்கே ஸ்ரீகாந்த் அவர்களும் தான் திரையுலகில் வந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காரா, இவரை தாண்டி வேற எந்த நடிகருக்கும் இவர் மூலியமாக போதைப் பொருள் போயிருக்கா அப்படிங்கிற பல்வேறு வகையான கோணத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 2 தரப்புக்கு நடுவில் ஒரு பிரச்சனையாகுது, வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அப்படிங்கிற அதிமுகவோட தகவல் துணை பணி முன்னாள் நிர்வாகின்னு கூட வச்சுக்கலாம், அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் மூலியமாக அவரோட படம் தயாரித்த பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் வழக்குள்ள உள்ள வராங்க. 2 பேருக்கு நடுவில் கொக்கைன் பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத விசாரணையில் உறுதிப்படுத்துகிறாங்க. மருத்துவ சோதனை செய்கிறாங்க, அங்கேயும் உறுதியாகுது. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காங்க. வேற யார் இருக்கா அப்படிங்கிற விசாரணையானது ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆழமாக போகுது. ஏன்னா இப்போ நீதிமன்ற காவலில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் அவர்களை காவல்துறை வழக்கில் எடுத்து விசாரிக்கும். அப்போது இந்த வழக்கு பற்றி இன்னும் ஆழமாக தெளிவாக பல்வேறு விதமான உண்மைகள் வெளியே வரும் அப்படிங்கிறதான் இப்போ கிடைச்ச முதல் கட்ட தகவலாக இருக்குது. ஸோ அதை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகள், சமூகம் சார்ந்த பல்வேறு விதமான கருத்துக்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.